குரு என்பது 2 வார்த்தைகளை கொண்டு உருவானது. கு என்ற வார்த்தை இருள் என்றும், ரு என்ற வார்த்தை கட்டுப்படுத்துவது என்றும் பொருள். குன்னா இருள், ரு அப்படின்னா கட்டுப்படுத்துறது. இருள் அல்லது அறியாமையை தவிர்ப்பது என்று இதற்கு பொருள். வேதங்களில் ஆச்சாரியா என்ற சொல் குருவை குறிக்கும் என்பவர் அறிவின் மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்பட்டார். குருவை குறிக்கும் குரு அவர் தான் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்வி செயல்முறையில் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இரு கூறுகள் ஆவர். ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு உடல், பொருள்சார் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்குகிறார். கல்வி செயல்முறை ஆசிரியர் மையமாக இருந்தது. கல்வி செயல்முறை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மையமாக இருந்தது. கற்பித்தல் அணுகுமுறை பார்த்தீங்கன்னா மாணவர் மையமாக இருந்தது. குரு தனது மாணவர்களின் ஆர்வத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வார். குரு அவரது மாணவர்களின் ஆன்மீக தந்தை ஆவார். தந்தை தனது மகனை கவனித்துக் கொள்வதைப் போல குருக்களும் அதே முறையில் தங்கள் மாணவர்களை கவனித்துக் கொள்வார். அவர் தனது குருவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவன் குருவினால் தண்டிக்கப்படலாம், அவன் குருவினால் விரும்பப்பட வேண்டும், அவர் தனது குருவால் போதிக்கப்பட வேண்டும், அவர் சமமாக நடத்தப்பட வேண்டும், அவர் அர்ப்பணிக்கப்பட்ட ஞானத்தை பெற